வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் கோவில் திருவிழாவை முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுல வந்து உட்கார்றாங்க. அதே நேரம் வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி எல்லாரையுமே கூப்பிட்டு, இங்க பாருங்க, கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாச்சு. தாத்தா பாட்டி கூட, அதாவது அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்து கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டோம். இனிமே இந்த சாமுண்டீஸ்வரி நம்மள எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் கடைசி. இந்த கோவில் திருவிழா எதுக்காக நான் போனேன்னா, மறுபடியும் நீங்க இந்த மாதிரி என்னைக்குமே கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்க எல்லாரையுமே நான் கூட்டிட்டு போனேன். ரேவதி சொன்னதுக்கும் சரின்னு சொன்னேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அந்த வீட்டுக்கு ஊருக்கு போறது. இது கேட்டதோட ராஜராஜ கேக்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுற? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏங்க பழைய பகை எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் அந்த குடும்பத்து கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? என் அம்மாவும் என் அக்காவும் அப்படி என் கண்ணு முன்னாடியே இறந்ததுக்கு அந்த ராஜ சேதுபதி தான் காரணம். ஒரு செகண்ட் அவங்க தப்பு பண்ணிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தானா? ஆனா நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கல்ல? என் அக்காவையும் என் அம்மாவையும் என் கண்ணு முன்னாடியே பறி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜ சேதுபதி. அப்படி இருக்கையில பழைய பகைய எப்படி என்னால மறக்க முடியும்? இங்க பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அவங்களும் அவங்கவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாங்கணும் ராஜராஜாவை பார்த்து, மாமா இதுக்கு மேல அத்தை கிட்ட எதுவும் பேச வேணாம். அவங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு கடவுள் புண்ணியம் மாதிரி. இதோட நம்ம இதுக்கு மேல அத்தைய கம்பல் பண்ண வேணாம். அதான் நீங்களும் தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டீங்கல்ல. கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் மறுபடியும் அத்தைய வந்துட்டு அங்க கூட்டிட்டு போகலாம். நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட ராஜராஜாவும், சரிங்க மாப்பிள்ள, ஏதோ ஒண்ணு, ஆனா என் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன்னு எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இது போதும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் ரேவதியையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. ரேவதி ரூமுக்குள்ள போனதோட, என்ன ஒரு திருவிழாவுல செம மாஸ் காட்டிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சீன் போடுற? கார்த்தி கேக்குறாரு, ரேவதி என்ன பேசுற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, அந்த ஊர் திருவிழாவுல நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீங்க பாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வந்து க்ளோஸா பேசலாம் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத. ஏதோ ஊர் திருவிழாவுல யாரும் எங்க அம்மாவை பத்தி மோசமா பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உன்கிட்ட நார்மலா பேசினேன். அதை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவ்வளவுதான். அதோட எனக்கு விசா வந்துருச்சு. இன்னும் 3 டேஸ்ல நான் வெளிநாடு கிளம்புறேன். இது கேட்டதோட கார்த்தியும், ரேவதி என் மேல உள்ள கோவத்துல நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க. கொஞ்சமாவது உன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் யோசனை பண்ணி பாரு. என் ஒருத்த மேல உள்ள கோவத்துக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிற. இது உன்னதான் ரொம்ப பாதிக்கும். ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, என்னை எப்படி சமாளிச்சுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். இப்ப நான் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு யாரு காரணம்? இந்த குடும்பத்துல உள்ளவங்கதான். எங்க அம்மா ஒரு செகண்டாவது என்னை பத்தி யோசனை பண்ணி பார்த்தாங்களா? அவங்க பாட்டுக்கும் என்ன வந்துட்டு உனக்கு கட்டி வச்சுட்டாங்க. என்கிட்ட விருப்பத்தை கேட்டாங்களா? என்ன மிரட்டி உன்னைய கல்யாணம் பண்ணிக்க வச்சாங்க. அப்படி இருக்கையில இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி அப்படி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த விஷயத்த பத்தி கார்த்தியால யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. ராஜராஜ சொன்னா கண்டிப்பா அவரு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்க. இதனால பிரச்சனை பெருசாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதனால ரேவதியும் கார்த்திகிட்ட கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால கார்த்தியால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம ரேவதிக்கு வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற சடங்க பண்ணிடலாம். அதோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல அந்த மகேஷையும் மாயாவையும் இழுத்துட்டு வந்துட்டு உண்மைய சொல்ல வைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பிளான். அப்பயாவது ரேவதி ராஜாவை நல்ல பிள்ளைன்னு புரிஞ்சுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடருக்கு கால் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சாமுண்டீஸ்வரி அம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு
இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆனிச்சு, இன்னும் தாலி பிரிச்சு கோக்கல. சோ அதுக்கான நல்ல நேரத்தை குறிக்கணும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல நேரத்தை குறிச்சிடலாம். அவரு சொல்றாரு, உடனே வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி எதுக்கு எல்லாரையும் கூட்ட, ரொம்ப முக்கியமான விஷயமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்பதானே ரேவதிக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ரேவதி கேக்குறாங்க, அம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு வேதனையோட இருக்கேன். இப்ப இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு ஒண்ணுதான் முக்கியமா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, என்னதான் இருந்தாலும் உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, இனிமே ராஜாதான் உன்னோட புருஷன். தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு கட்டாயம் நடந்துதான் ஆகணும். இது எல்லாமே ஒரு முறைதான். இதுக்காக நீ ஏன் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இந்த வீட்டுல என் விருப்பப்படி என்னதான் நடந்திருக்கு. அப்ப சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா கொஞ்சமாவது ரேவதி அமைதி ஆகட்டுமேக்கா, ராஜாவை பத்தி அவ புரிஞ்சுக்கிட்டுமே, அதுக்கப்புறம் இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க நடத்த. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா நீ ஒரு பொண்ணு மாதிரியா பேசுற? கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாத மாதிரியே பேசுற? சந்திரா சொல்றாங்க, அது இல்லக்கா, இப்போதைக்கு ரேவதி கொஞ்சம் கோவத்துல இருக்கால, அவளுக்கு உண்மை எது பொய் எது அப்படிங்கறது புரியட்டும். அதுக்கப்புறம் இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க ரேவதியோட சம்மதத்தோட சந்தோஷத்தோட நடத்தலாம்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதி ராஜாவை புரிஞ்சிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு நான் டைம் கொடுத்தேன் அப்படின்னா அது டிலே ஆயிரும். இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால சந்திரா நீ அமைதியாரு, என் பொண்ணு ரேவதி கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்ப சந்திரா அமைதியா இருக்காங்க. அப்ப ராஜராஜ ரேவதியை பார்த்து, அம்மாடி, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு அப்படிங்கறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீ அந்த ஃபங்க்ஷனை அப்பாவுக்காக ஏத்துக்கமா. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ரேவதிக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேணாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? அவதான் ஏதோ ஒண்ணும் புரியாம பேசுறா அப்படின்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஜோதிடரா வர சொல்லிட்டேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நல்ல நேரத்தை குறிச்சு சொல்லுவாரு. அன்னைக்கு ரேவதிக்கு உங்களுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு கட்டாயம் நடக்கும். என் உறவுக்காரவங்க எல்லாரையுமே நான் கூப்பிட போறேன், சரியா? இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகி கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல ஜோதிடர் வீட்டுக்குள்ள வராரு. ஜோதிடர் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வணக்கம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயா வணக்கம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவரை பார்த்து, போன்லயே எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன், நல்ல நாளை குறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னையில இருந்து ஒரு 2வது நாள் நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே தாலி பிரிச்சு கோக்குற சடங்க நீங்க பாத்துக்கலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காசு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட நேரா ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி வந்ததோட, என்னதாமா வேணும் உங்களுக்கு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னையில இருந்து 2வது நாள் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. நீங்க பாரு, எந்த பிடிவாதமும் பண்ணக்கூடாது. நம்ம உறவுக்காரங்க நிறைய பேர் வர போறாங்க, சரியா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நான் முடியாதுன்னு சொன்னா என்ன சரி நான் சொல்ல போறீங்க? உங்க இழுத்த இழுப்புக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா போறாங்க. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை விடுங்கத்த, ரேவதி இப்போதைக்கு கோவப்படுறா, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ராஜா மாப்பிள்ளைய புரிஞ்சுப்பா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அதோட நம்ம உறவுக்காரவங்க நிறைய பேரை கூப்பிடணும். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாரையுமே கூப்பிடணும், சரியா? மயில் வாகனம் கேக்குறாரு, என்னத்த இதையே ஒரு கல்யாணம் மாதிரி நடத்த போறீங்க போல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, அன்னைக்கு அந்த தாலிப்பிரிச்சு கோக்குற அந்த கல்யாணத்துல நிறையவே பிரச்சனைகள் நடந்துச்சு. அதனால இப்ப இந்த தாலிப்பிரிச்சு கோக்குற சடங்கு ரொம்ப நிம்மதியா எல்லாரும் ஆசிர்வாதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இது கேட்டதோட மயில் வாகனமும், சரி கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நான் எதுக்காக தெரியுமா உறவுக்காரவங்க எல்லாருமே வர சொல்லி இருக்கேன்? அந்த மகேஷ் எல்லாருமே நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறத அத்தனை பேருக்கு முன்னாடி நான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் எல்லாருமே வர வைக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த மகேஷ பாக்குறதுக்காக போறாங்க. மகேஷ வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷ பார்த்து,
டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு வந்துட்டு சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம். இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்லயோ இல்ல ரேவதியோட லைஃப்லயோ நான் இடையில வரமாட்டேன். இப்படி இடையில வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சுறாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, இதே மாதிரி தானே இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணிருக்கீங்க நீயும் அந்த மாயாவும் சேர்ந்து. இதுக்கப்புறமும் உன்னை நம்புவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நம்புவேன்னு நினைக்கிற? இங்க பாரு, உனக்கு சரியான பதிலடி கொடுக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படிப்பட்டவன், எதுக்காக ரேவதிய வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அந்த மாயாவுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீ உன் வாயால இன்னும் 2 நாள்ல நடக்க போற தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல வந்து உண்மையை சொல்லணும். அப்ப மகேஷ் கேக்குறாரு, மேடம் என்னால சொல்ல முடியாது மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து உயிரோடவே போக முடியாது. இதை கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. மேடம் மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம், என்னை விட்டுருவேன்னு மட்டும் சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வரவே கூடாது. மகேஷ் சொல்றாரு, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு சரியான கோவத்துல வீட்டுல இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மயில் வாகனமும் ராஜாவும் வராங்க. 2 பேரும் வந்துட்டு மாயாவை பாக்குறாங்க. மாயா 2 பேரையும் பார்த்து, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாயா கல்யாணம் தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. நினைச்சா கூட கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இப்ப எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? என் ராஜா மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்குது. இன்னும் 2 நாளே இல்ல. அதான் உன்னை வரவேற்றுட்டு போலாம்ட்டு வந்தோம். இந்தா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா வந்துட்டு டென்ஷன் ஆகி அந்த தட்டு தாம்பலத்தை தூக்கி போட்டுட்டு, என்ன நக்கல் பண்றியா? மயிலாகன சொல்றாரு, மாப்பிள நான் ஆல்ரெடி சொன்னேன், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு, இவளுக்கு வந்துட்டு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். அப்ப மாயா கேக்குறாங்க, ஏ டிரைவர் ஏதாவது பிளான் பண்றியா? நீ என்ன பிளான் பண்ணாலும் அது என்கிட்ட செல்லுபடியாகாது. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறது உனக்கு தெரியணும்ல. அப்ப நீ அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு கட்டாயம் வரணும். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏய் அப்ப நீதான் கடத்தி வச்சிருக்கியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அத பத்தி நான் உன்கிட்ட பேச வரல. தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு வந்து என்ன மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்லுவேன். இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ கண்டிப்பா நீதான் வந்துட்டு கடத்தி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா இப்ப அவனை எங்க வச்சிருப்பேன்னு சொல்லு. அப்ப மயில் வாகனமும் சேர்ந்துக்கிட்டு, இங்க பாரு, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா ஒரே போன் தான். அப்புறம் அந்த மகேஷ நீ பார்க்கவே முடியாது. அப்ப மாயா அதிர்ச்சியாகி, ஐயோ அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, அவரு ரொம்ப பாவம். அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, இவ்வளவு நேரம் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன பயந்துட்டேன்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, மகேஷுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தியன்னா தாலி பிரிச்சு கோத்து முடிச்ச அடுத்த செகண்ட் உன் கையில நாங்க மகேஷ ஒப்படைப்போம். இது கேட்டதோட மாயாவும், சரி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், மகேஷ மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள வந்து மிரட்டுவான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை சொல்றாரு, இப்ப எதுக்காக நீ மாயா கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்த? உண்மையாவே நீதான் மகேஷ கடத்தி வச்சிருக்கியா? கார்த்தி சொல்றாரு, நான் எங்க கடத்தி வச்சிருக்கேன், அவன் இருக்கிற இடமே எனக்கு தெரியாது. இதே மாதிரி அத்தை வந்து சொல்ல சொன்னாங்க இந்த மாயா கிட்ட, அதான் சொன்னேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்ப அத்தை கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சொந்தக்காரவங்க எல்லாரும் வராங்க. ரேவதி ரூம்ல இருக்காங்க. அப்பதான் ரோஹிணி போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி கிளம்பிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, கிளம்பிட்ட ரோஹிணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அம்மா கட்டாயத்தாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஆரம்பத்துல நானும் ராஜாவை ரொம்ப கெட்டவன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்னை காப்பாத்துறதுக்காக, ஒருத்தவங்க பிளட் கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். அப்பையில இருந்து அவரு நல்லவர் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரேவதி, இதே மாதிரி நீயும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப. இன்னொரு பக்கம் மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி எப்படி ரேவதி இருக்க? ரேவதி கேக்குறாங்க, அக்கா மகேஷ கண்டுபிடிச்சிங்களா? மாயா சொல்றாங்க, மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு இன்னுமே எனக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க அக்கா, கூடிய சீக்கிரம் அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து வந்துட்டோட மாயா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஏ மாயா, இன்னைக்கு வந்துட்டு உன்னோட உண்மையான சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய போகுதுடி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கார்த்தி வராரு, ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு நேரா அவங்களுக்கு அந்த மகேஷை கடத்தி வச்சிருக்கிற அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. ரவுடிகளும் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கரெக்டா அந்த மகேஷை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் மகேஷை இழுத்துட்டு வராங்க. கொண்டாந்து அந்த சாமுண்டீஸ்வரியோட வீட்டு வாசல்ல நிறுத்தி மகேஷை இறக்கி விட்டு, இங்க பாரு, நேரா அங்க போயிட்டு உண்மையை சொல்ற. மகேஷும் சரி அப்படின்ட்டு வராரு. ரவுடிங்க வந்துட்டு அந்த கேட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. மகேஷ் நேரா உள்ளார போறாரு. அங்க போயிட்டு நேரா ரேவதியை பாக்குறாரு. ரேவதி மகேஷை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா மகேஷை பார்த்ததோட ஓடி போய் மகேஷை பார்த்து, மகேஷ் எப்படி இருக்க மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா, என்னை மன்னிச்சிரு மாயா, உண்மைய சொன்னாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல மாயா, நான் உண்மைய சொல்லிதான் ஆகணும். மாயா கேக்குறாங்க, டேய், அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக உண்மைய சொல்லிடாத. உண்மைய சொன்னா நமக்குதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்மளால இந்த குடும்பத்தையே நெருங்க முடியாது. சொல்றத கேளுடா. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, எனக்கு என் உயிர் தான் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா சாமுண்டீஸ்வரி மேடம் என்னை விட மாட்டாங்க. அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சிரு மாயா, நம்ம 2 பேரையும் விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, இதே முட்டாள், என்னடா இப்படி பண்ற. மகேஷ் சொல்றாரு, மாயா என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, ரேவதி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை உண்மையாவே காதலிக்கவே இல்லை. எல்லாமே மாயா சொன்னதுனாலதான் இப்படி பண்ணேன். ஆரம்பத்துல என் அண்ணன் இறந்த பிறகு நீ என் குடும்பத்துக்கு நிறையவே உதவி பண்ண. அப்ப சின்ன சின்ன உதவிகளே எங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்கிட்ட இந்த மொத்த சொத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நீயே என் காதல்ல விழுந்துட்ட. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக திட்டம் போட்டோம். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நிறைய பிளான் பண்ணோம். ஆனா கடைசியில நான் வந்துட்டு என் மாயாவை வந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சேன். மாயாவும் நானும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சுதான் என் அண்ணன் வந்துட்டு கண்டிச்சாரு. அதனாலதான் அண்ணனையே என் கையால காலி பண்ணேன். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதே நேரம் கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, என்னை மன்னிச்சிரு. உன்னை ஏமாத்திதான் இதையெல்லாம் நாங்க பண்ணோம். இது மாதிரி மாயாவும் நானும் லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இப்பயாவது புரியுதா நான் எதுக்காக இது வரைக்கும் சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னு இப்ப புரியுதா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. சோ இந்த மாதிரி சீன் நடந்தா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.